டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -1 ப்ளஸ் -1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் கியூப் எக்ஸெட்ரா 25 டேர்ம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா -1, அப்புறம் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு -1 திரும்ப +1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா அப் டு 25 டேர்ம்ஸு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது +1 -1 கேன்சல் ஆகிட்டே வரும். கரெக்டாக +1 -1 கேன்சல் ஆகிட்டே போகும். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு +1 இல்லைனா -1 அதுதான் மீதி இருக்க போகுது. சரிங்களா எக்ஸு. ஸோ அப் டு 25 டேர்ம்ஸ்னால் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா -1 தான் மீதி ஆகும். கரெக்டாக. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 ஆயிரும். ஓகேவா. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். ஒய் பாருங்கள், -1 -1 ஸ்கொயர் ப்ளஸ் -1 த ஹோல் கியூப் -1 த ஹோல் பவர் 4. இதில் -1 இது -1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா +1 ஆகிடும். ஆனால் முன்னாடி மைனஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ளஸ் இருக்குது, இது பண்ணால் மைனஸ் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸே தான் வரும். இங்கேயும் மைனஸ், இது +1 ஆகிடும், முன்னாடி மைனஸ் இருக்குது. இந்த மாதிரி -1 25 டேர்ம் போகும். ஓகேங்களா. மொத்தம் எத்தனை டேர்மு? 25 டேர்ம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? -1 25 டைம் ஆட் பண்ணிங்கன்னா -25 கிடைக்கும். கரெக்டாக. நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் தான் வேணும். அப்போது -25 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 625. இப்போ என்ன கேட்குறாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். அப்போ 1 ப்ளஸ் இது எவ்வளோ? 625. ரெண்டையும் ஆட் பண்ணால் 626 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.